அனைத்து இனமான ரத்த சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வரலாற்று தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸை படிச்சிடலாம், படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துடலாம். சரிங்களா? வாங்க படிக்கலாம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிவகணேசன் அப்படிங்கிறவர். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஐயா வீரவசனம் பேசியது சிறப்பாக இருந்தது, இறுதியில் பிச்சை எடுக்கிறாயே, கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க என்று. இதிலேருந்து புரிகிறது உனது வரலாறுங்கிறது காசுக்கான வரலாறு அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட வந்து கேட்டேனா, எனக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. பேர் சிவகணேசன். உங்கள்கிட்ட வந்து கேட்டேனாண்ணா, நான் கேட்டது யார்கிட்டயே கேட்டேன். சரிங்களா? அவங்க பண்ணுறவங்க பண்ணுவாங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. கமெண்ட் பண்ணுறீங்க வந்து, உன்னை யார் பிச்சை எடுக்க சொன்னேன்? நான் பிச்சை எடுத்தேனா? நீ பார்த்தியா நான் பிச்சை எடுத்ததை? அடுத்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி நம்ம பேசணும் இல்லையா, வேர்ல்டு ஃபேக்ட், அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன், பாருங்கள், கேளுங்க. கிபி 2-3 சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடந்தது. அப்போ அதில் சோழர்கள் குறுநில மன்னர்கள் ஆகிட்டாங்க, பாண்டியர்கள் பல்லவர்களை தோக்கடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்று சொல்கிறாங்க. களப்பிரர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. குறுநில முத்திரையர் மன்னர்கள் தஞ்சாவூர் புதுக்கோட்டையை ஆட்சி செஞ்சாங்க. அப்புறம் கிபி 8-9 பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை வந்துச்சு. இதை விஜயாலய சோழன் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி முத்திரையர்களையும் பாண்டியர்களையும் வீழ்த்தினார். அது இல்லாமல் முத்திரையர்களாக சிலர் களப்பிரர்கள் கலந்து மாறிட்டாங்க. சில வளையர்கள் வட மொழி பேசுகிறாங்களாம். அப்புறம் இதுக்கு சான்றாக விஜயாலய சோழீஸ்வரம் கட்டினது ஒரு முத்திரையர் மன்னர். அதிலேயே இருக்குது. முத்திரையர்களை வீழ்த்தி அப்புறம் அந்த கோவிலை வந்து சோழர்கள் புதுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜயாலய சோழீஸ்வரம்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு பேர் விஜயாலய சோழீஸ்வரம்னு பேர் வந்துச்சான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சோழர்கள் முத்திரையர்னு சொல்ல காரணம் இன்னொன்று இருக்கான். அதை முக்கியமாக கேளுங்க, இதை பாருங்கள். சோழர்களை முத்திரையர் வீழ்த்தினார் வரலாறு கிரியேட் பண்ணதானே. சோழர்கள் வந்து முத்திரையர்கள் வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி வரலாறை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரலாறு ஃபுல்லாக சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, முத்திரையர் வரலாறு புதைக்கப்பட்டதுக்காக வரலாறை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதில் விஜயாலய சோழனே ஒரு முத்திரையர் மன்னர்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஆதாரம் இருக்குது, தெரியுமில்ல? இந்த சோழர்களுடைய ரேநாடு சோழர்கள் இருக்காங்களா, அவங்களோட வம்சாவளி பட்டியல் வந்து எபிகிராஃபியா இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுங்க. அதில் எல்லாமே தெளிவாக விலாவரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தொல்லியல் துறையை கொடுத்துருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவே. இதில் முக்கியமாக சொல்கிறாங்க, களப்பிரர் வந்ததுக்கப்புறம் முத்திரையர்கள் ஆட்சி பண்ணாங்களாம். சோழர்கள் குறுநில மன்னர்கள் ஆகிட்டாங்க. இப்போ எங்கேருந்து இந்த முத்திரையர்கள் வந்தாங்க அதை சொல்லுங்கள் முதல்ல, அப்புறம் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இந்த கமெண்டெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது வேணால் பாருங்கள், சரிதான்னு தெரில. அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தம்பி முத்திரையர்கள் நாயக்கர்கள் கீழ் வேலை செய்த குறுநில மன்னர்களாம். ஏங்க, நாயக்கர் வந்தது 15ஆம் நூற்றாண்டில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நான் வந்து 5ஆம் நூற்றாண்டுலேருந்து வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து என்னமோ 15ஆம் நூற்றாண்டில் வந்துக்கிட்டு நாயக்கர்களுக்கு கீழே முத்திரையர்களை வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் படிச்சுட்டு வந்து சொல்லியா கமெண்ட் ஏதாவது? சும்மா நீ வாட்டுக்கு டைப் பண்ணலான்னு சொல்லி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காம. அடுத்ததான் நான் ஒரு வரலாறு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன வரலாறு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பேரையூர் நாகநாத சுவாமி கோவில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ள ஊர் பார்த்திங்க அப்படின்னா பேரையூர். அந்த பேரையூர் எப்படி வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு முத்திரையர்கள் மன்னர் பேரை வச்சு தான் அந்த பேரையூருங்கிற ஊரே வந்துச்சு. அந்த முத்திரையர்கள் மன்னர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாவன் சத்துருகேசரி பேரரையன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொய்யிலி பேரரையன். இவங்க 3 பேரில் வச்சு தான் அந்த ஊர் பேரே பேரையூர்னு வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாகநாத சுவாமி கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறை தீர்க்கிறதுக்காக வந்து இந்த 3 பேரும் வந்து 50 ஆடுகளை வந்து கொடையை அழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லிடுங்க. சோழர்களும் முத்திரையர்கள் வேறு வேறு அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் செம்பூதி கிராமத்தில் கிருஷ்ணசாமி நாயுடு அப்படிங்கிறவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 1378ஆம் வருட செப்பேடு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட 700 வருஷம் பழமையான ஒரு செப்பேட்டில் கரிகால் சோழனை வந்து முத்திரையர்னு குறிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து முத்திரையருக்கும் சோழர்களுக்கும் வரலாறு இருக்குது இல்லை என்னென்னமோ சொல்லி மறைக்காதீங்க. இந்த களமல்லா கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எரிகால் சோழ முத்துராஜா, அதாவது தன்னை கரிகாலன் வழியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி தனஞ்சய முத்துராஜா வெளியிட்ட கல்வெட்டு வந்து என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி தான் கிடச்சிச்சு, பாருங்கள். இதுதான் அந்த கல்வெட்டு. இதோட வந்து இதை நான் தெளிவாக அப்புறம் கம்யூனிட்டி டேப்பில் போட்டு வரேன் என்னென்னு. நம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி வந்து நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் என்று சொல்லி அடுத்த ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.